இப்படி பச்சு சாப்பிட்டு ரோட்ல நடந்து போறது எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுதாங்க. வா பஜ்ஜியா? ஆமா பச்சுதான். சாப்பிடு சாப்பிடு. இப்ப சாடாம என்ன பண்ணிக்கிறாங்க? ஏன் ஸ்ட்ரைட்டா வந்து பஜ்ஜான்னு கேட்டா? சும்மா கேட்டேன், என்ன தப்பா? நீ சும்மா கேக்கல, பஜ்ஜி ஒன்னு தானே கேட்ட. கரெக்ட் தானா? கரெக்டா சொல்ற. பஜ்ஜினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே ஸ்ட்ரைட்டா போய் ரைட் கட் பண்ண, அங்க ஒரு பஜ்ஜி கடை இருக்கும், போய் வாங்கிக்கோ. அட அதெல்லாம் லேட் ஆகும்பா, உன் கையில கிட்ட கொடுப்பா, நான் சாப்பிட்டுனே போறேன். யோ பாயசம் போய் தர மாட்டான். பரவாயில்ல, நான் சாப்பிடுவோம், கொடுப்பா. ஐயா இவன் மூஞ்ச பாரு, வெக்கம் காட்டுவான். ஏய் வா போலாம். என்ன லபுக்குன்னு வாயில போட்டுக்கிட்ட? ஊர்ல எவங்கிட்ட பேசாத, எவன் புத்தியும் சரியில்லை. சரிங்க. நான் அப்பாவும் பொண்ணு எங்க போறீங்க? அப்பாவும் பொண்ணுமா? யாரு அப்பாவும் பொண்ணு சொன்னதா? இது சொல்லிதான் தெரியணுமா? அதான் மூஞ்சி வாட்டம் ஒரே மாதிரி இருக்குதா? ஆனா அவரு எங்க அப்பா இல்ல. அப்ப பெரியப்பாவா? பெரியப்பாவும் இல்ல. அப்ப தாத்தா கரெக்டா? இல்லவே இல்ல. ஏய் அவனை கேட்டுங்கடா, நீ என்ன பதில் சொல்லுங்கடா. அவர் தப்பு தப்பா சொல்றாரு, அதனால சொன்னேன். நல்லா சொன்ன. யோ கொம்மன் போயா. என்னப்பா கோச்சிக்கிற? காலத்துல பேசி கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே? சுமார்ட்டான பையன் தான் நான் தான் இருக்கிறேன். நீ ஸ்மார்ட்டான பையனா? ஐயா எனக்கு அழகு இல்லையா, அறிவு இல்லையா, இல்ல ஸ்டைல் இல்லையா? ரஜினி மாதிரி கூட ஆடுவேன் நானு. ரொம்ப காமெடி பண்றது இல்லைங்க. ஏங்க வாங்க போனா அவரு கூப்பிட கூடாது, தாத்தான்னு கூப்பிடணும். நான் எப்படி அவர் அப்படி கூப்பிட முடியும்? என்னம்மா தாத்தாவை தாத்தான்னு தானே கூப்பிடணும்? ஏங்க உங்களை நான் தாத்தா நான் கூப்பிடணும்? மேடி புஷ் போட்டுருவேன். உன்னியா உன்னியா பெரியவரா இந்த வயசுல கோவப்படக்கூடாது. பிபி சுகர் ஹை லெவல்ல போயிடும். அப்படியாச்சுன்னா தான் போடுவேன். அவன் என் பொண்டாட்டா. இந்த வயசுல கல்யாணமா? சின்ன பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணினியா? சின்ன பொண்ணாடா இதா? சின்ன பொண்ணா இதா? பாரா நந்த இடம்லாம் பல்ல பல்லமா ஆகிக்குதா? உன் வாய்க்கு இப்படி பாழா போய்க்குதாம்மா. சரி விடு, என்ன மாதிரி ஹீரோ மிஸ் பண்ணிட்டேன். யாராருக்கு என்னென்ன இருக்கோ அதாங்க நடக்கும். நடக்குது. அப்படியே மூஞ்சி மேல குத்துவேன். போடா. ஏய் வா போலாம். ஏங்க புஸ்கு புஸ்குன்னு கோவப்படுறீங்க? கம்முனு வா, வயிற்று ஆகுது. வாக்கா வாக்கா. ஏய் நான் ஸ்ட்ரைட்டா கை பிடிக்கலாம் பொண்டாட்டியா? கோச்சிக்காதீங்க, வண்டியில ஏற சொல்லுங்க அக்காவை. எதுக்குடா யாருனா? நான் கூட்டிட்டு போய் விடுறேங்க. அதெல்லாம் வேலைக்காகுது, நல்லா போறான். சரி நீங்க நடந்து போங்க, அக்காவை நான் ஆட்டோல கூட்டிட்டு போறேன். உட்காருக்கா. ஏய் எங்க போறா? நான் அடி பாக்குறா. அவன் கூப்பிட்டாக்க கம்முன்னு போயினே இருப்பியா? இல்லங்க, நீங்க நடந்து போயிட்டு இருங்க, அவர்தான் ஆட்டோல கொண்டு விடுறாராமே. கண்டவன் கூப்பிட்டவனே ஆட்டோல ஏறி உட்காந்து போவியா? நாடி பழகுது. ஹலோ என்ன பேசுறீங்க? உங்களையும் தான் கூப்பிட்டேன், நீங்க தான் வரமாட்டேன்ட்டீங்களா? நான் என் பொண்டாட்டி எப்படி கூட்டிட்டு போனேன்னு எனக்கு தெரியும். நீ மூடின்னு போறியா? சே என்னங்க உன் வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு? என்ன பண்றது, எல்லாம் என் விதி. ஏய் நான் எல்லாருக்கிட்ட விதி விதின்னுக்குறா. அவள்தான் தெரிஞ்சுக்கா. ஒழுங்கா வா. பாவம் இப்படி ஆகி போச்சு அக்காவோட வாழ்க்கை. சரி நாங்க வரோம்ப்பா. ஏய் வா. என்னம்மா சௌக்கியமா? நல்லா இருக்கிறேங்க. தோத்த குத்து கலாட்டுக்கிறேன். என்னெல்லாம் அடையாளம் தெரியாது, இவ்வளவு தான் அடையாளம் தெரியுமா? ஏன்பா கோச்சுக்கிறியா? நல்லா இருக்கியா? இருக்கேன். நீ எப்படிக்கிறா? இருக்கேன் நல்லா தான்பா இருக்கிறேன். என்னம்மா சௌக்கியமா இருக்கியா? எதனா வேலைக்கு எதனா போறியா? வேலைக்குலாம் இதுக்கு போகலங்க, ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்களேன். ஆனா நான் எக்ஸ்போர்ட் வேலைக்கு போறேமா, நான் அயன் பண்ற வேலை செய்யறேன். நீ வேணா வந்து மடிச்சு வைக்கிற வேலைக்கு வந்துரு. ஹை, மடிச்சு வைக்கிற வேலையா? என்னங்க போட்டா? உன்ன போவானா இவன் சேர எடுத்துக்கலாம். ஏன்பா ஒரே பைக்கில கூட்டு வந்து வீட்டாண்ட விட்டுரும்பா. ஏண்டா என் வயிற்று கோட்டிக்கிறதுக்குன்னு வருவீங்களா? போடா, வேற வேலை இருந்தா போய் பாடுறா. ஏங்க நல்ல வேலை, ஏங்க இப்படி பண்றீங்க? நீ வாய மூடு, உன் மொழியே சரியில்லை. இங்க பாருப்பா, பிஎஃப் இஎஸ்ஐ போனஸ் எல்லாம் பிடிக்கிறாங்கப்பா. சாப்பாடு கூட நானே வாங்கி கொடுத்துறேன்பா. அவரே கூட்டு வந்து விட்டுறாரு. இதை விட நல்ல கம்பெனி எங்க கிடைக்கும்? நீ கம்பெனிக்கே போனாலும் கம்முன்னு இரு. நீ போடா எப்பா. உன் வாழ்க்கை என்னம்மா இப்படி பாழா போகுது? நம்ம வீட்டுக்காரன் அவன். என்ன பண்றது, என் தலையில அப்படி எழுதி இருக்குது. என் தள்ள இதெல்லாம் கேட்கணும்னு எழுதிட்டு போலிது. ஏய் வா போலாம். என்னம்மா இது? மா ரோடெல்லாம் போட்டாச்சு, அடுத்த டைம் நீ எனக்கு தான் ஓட்டு போடணும். உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் செய்யறேன். அந்த மூஞ்சி அங்க மட்டும் பேசுமா, இங்க திரும்பி பேசாதா? அடடே நீ எப்பப்பா வந்த? நீ வந்ததே நான் கவனிக்கலையே. அவர் என் கூட தான் வந்தார் தலைவரை, நீங்க பாக்கல. உன் மூஞ்ச பார்த்ததுக்கு அப்புறம் எங்கம்மா பக்கத்துல தான் பார்க்க தோணுது. அப்புறம் என்னப்பா நீயும் நல்லா இருக்கியா? இருக்கேன். சரி நீ இப்ப அப்படி நில்லு, இவங்க கிட்ட 4 வார்த்தை தனியா பேசணும். தனியா பேசுறியா? யோ அது என் பொண்டாட்டியா? அட நான் மட்டும் இல்லைன்னாப்பா சொன்னேன். தண்ணி எல்லாம் எப்படி வருது, ரோடு வசதி எப்படி இருக்கு, ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் கரெக்டா எரியுதான்னு கேக்குறதுக்கு தான்ப்பா அப்படி போனேன். அது ஏன் முன்னாடி கேட்க மாட்டேன், நான் அந்த பக்கம் போயிட்டு பார்த்தா கேப்பியா? ஐயோ என்னம்மா வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு? என்ன பண்றது, எல்லாம் என் தலையெழுத்து. ஏய் உன்னை இதே மாதிரி பேசுங்கன்னா மூஞ்சில சப்புன்னு கொடுப்பேன். நான் வரும் போறவங்க இதே பேசுங்கிறா.
அவர் நல்லதானே சொல்றாரு, அது கூட இப்படி கோவப்படுறீங்க? சரிம்மா நீ வருத்தப்படாத. உங்க வீட்டுக்காரன் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணு, இந்த ரோடு விஷயத்த பத்தி தனியா பேசுவோம். ஐயோ ஐயோ ஐயோ, ஏங்க தள்ள அடிச்சுக்கிறீங்க? எல்லாம் என் விதி. வா. ஏக்கா வாங்க 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 வாங்க, வண்டியில இருங்க, நான் இட்டுன்னு போய் விடுறேன். இவன் யாரு இவன்? நான் மார்க்கெட்டுக்கு போவல, அப்ப பார்க்க இந்த தம்பி. ஏனோ உங்க வீடு எனக்கு தெரியும், நான் அக்கா விட்டுற ஏத்தின்னு போயிட்டேன், நீ நந்து வந்துரு. நாங்க நண்டே வரோம், நீ போ. ஏங்க கால் வலிக்குது, நான் வண்டியில போறேன். கண்டங்குடில நான் வண்டியில போத்தேன், என் மான மரியாதை விட்டேன். ஏக்கோ நீ சொன்னது கரெக்ட் தான்க்கா, ரொம்ப சந்தேக பேர் வழியாக்குறேன் நான் உங்க வீட்டுக்காரன். இது எப்ப சொன்ன உங்ககிட்ட? அது சும்மா சொன்னதை விடுங்க. ஏக்கா நீ அன்னைக்கு சொன்ன பாரு, உங்க வீட்டுக்கார சரியான சந்தேக பேர் வழியாக்குறான், அன்னைக்கு நீ சொன்ன மாதிரி விஷத்தை வச்சிரு. அடி பாவி, வெட்ட வைக்கிறனியா? இல்லங்க, ரசம் வைக்கிறேன்னு சொன்னேன், அந்த தம்பி தப்பா புரிஞ்சுக்குது. ஏக்கா விஷம்னு தானே சொன்னேன். ஐயோ இப்படி கோத்து விட்டுட்டானே. நல்லா இருப்படி, நல்லா இருப்ப. 40 அடி தாண்டல, அதுக்குள்ள 6 பேர் வந்து உங்ககிட்ட பேசிட்டான். நான் என்னங்க பண்றது, எல்லாரும் தெரிஞ்சவங்க. அதெல்லாம் கூட போத்து பிண்டியா, விஷம் வைக்கிறேன்னு சொல்லிக்கிற பாரு அவங்கிட்ட. அது ரசம், அந்த தம்பி தான் விஷம்னு சொல்லிடுச்சு. ஏக்கோ நீ விஷம்னு தான் சொன்ன, நான்லாம் மாத்தி மாத்தி எல்லாம் பேச மாட்டேன். டேய் கம்முனு இருடா. இதோட உங்ககிட்ட வாழவே மாட்டேன். என்னங்க என்னங்க போகாதீங்க, என்ன விட்டுட்டு. ஏங்க நான் சொல்றத கேளுங்க. அக்கா போனா போட்ட உடுக்கா, விஷம் காசு மிச்சம். கம்முனு இருடா. ஏங்க சும்மாங்க. உன் சங்காத்தமா எனக்கு வேணாடி. அப்ப நான் வேணாவா? அப்புறம் கண்ணை மூடுங்க லாஸ்டா ஒரு வாட்டி. லாஸ்டா மூரண்டிய உன்னை இப்படியே விட்டா நீ ஊரெல்லாம் போய் சொல்லிடுவ. ஒரே அடியா நீ ஒழிஞ்சிடு. அடி பாவி, கழுத்துக்கு போட்டியடி. உன்னை விட்டா நீ ஊரு ஃபுல்லா சொல்லிடுவிய, போயா. ஐயோ நான் இல்ல.